விஜய் வந்து கூட்டணிக்கு வர வைப்பது அல்லது விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கோணம்னா, இன்னொரு வந்து சினிமா தெரிந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மறு ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னா 2 நாள்ல கொடுத்துருப்பாங்க. சென்சார் போர்டுக்கு கேஸ் போடாம அது ஒரு ஈகோவா பார்த்துட்டு இப்படி விட்டா வந்து வரிசையா வந்து நாளைக்கு மோகன்ஜி படம்லாம் எடுத்துட்டு வருவாங்க வரிசையா அப்படின்ட்டு, அதனால வந்து நம்ம உடாப்படியா நிற்போம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த அவகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மத ரீதியாக பிரச்சனையை கொண்டு வர அளவுக்கு ஜனநாயகன் படத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறோம், அந்த படத்தோட ஒரிஜினல் படமுமே நிறைய பேர் பார்த்து பார்த்து கழுவி ஊற்றிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாலையா படத்தில் என்ன பெரிய சென்சிபிளாக வந்து மத ரீதியாக பிரச்சனை வரப்போகிறது, அல்லது விஜய் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை மத ரீதியாக அதில் சர்ச்சை இருந்தால் கூட அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா வந்து அவருடைய பழைய பல படங்களில் துப்பாக்கியாக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், அது வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு தான் சித்தரித்ததார்கள். துப்பாக்கி படத்திலே வந்து நிறைய விமர்சனங்கள் இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் என்ன இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆப்ரேஷனுக்கு ராம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படிலாம் அது உண்மையான நமக்கு தெரில. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ராம்னு ஒன்றிய அரசு பேர் வச்சிருக்கு. அதுவே நீதிபதிகளுக்கு பிரச்சனை இல்லை.